ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இவர் ஆந்திரா பையன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு ஸ்பெஷல் வீடியோங்க. எதுக்குன்னா இந்த வீடியோக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டாச்சு. ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் நீங்களும் நம்ம పోర్చుగల్ வந்ததுக்கப்புறமும் లీగల్ ఎంట్రీ వాళ్ళు ఉంది 3 மாதంలో టీఆర్సీ కార్డు எடுக்க முடியுமோ. ஸோ அது நான் வந்த புதுசில் வந்து கேட்குறேன். எதுக்குன்னா நான் கூட டூரிஸ்ட் வீசாலாம் வந்தேன் இந்த போர்த்துகலுக்கு. ஸோ எப்படி போகணுமோ எப்படி எடுக்கணுமோ தெரியாது, எப்படி வாங்க முடியும் அந்த டிஆர்சி தெரியாது. ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக 3 மாதம்ல எடுக்க முடியுமோ. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன பிடிக்கணும், என்ன யாருன்னு பிடிச்சி எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ என்னடா ஃபயரு இல்லைன்னா ஸ்மோக் வராது. ஸோ ஃபயர் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் ஸ்மோக் வருது. ஸோ அதுக்கப்புறமும் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு ஆமாம் இது உண்மைதான்னு சொல்லிட்டாரோ. இது அவர் கூட நடந்துச்சு. இந்த மாதிரி அவரோட அப்பாயின்மெண்ட் வந்துச்சு, கார்டு கூட வந்துச்சுங்க. ஸோ இது கொஞ்சமும் அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அது கூட நம்ம கூட இவர் மூலியமாக போயிட்டு கார்டு எடுக்கலாம்னு நினச்சிட்டு அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸு கொடுத்தாச்சு. ஸோ முதல்ல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ டாக்குமெண்ட்ஸோ அப்புறமோ எப்படி வாங்க முடியுமோ அதெல்லாம் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு சொல்கிறேன். கொஞ்சம் வீடியோ லென்த் இருந்தால் கூட தப்பாக நினச்சிக்காதுங்க, கண்டிப்பாக பாருங்கள். இது கண்டிப்பாக இந்த போர்த்துகலில் இருந்த ஆளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் நார்மலான 2 வருஷம் ஆகும், 1 வருஷம் ஆகும். ஸோ நீங்கள் லீகல் என்ட்ரி ஆகிட்டேன்னா நம்ம கார்டு சீக்கிரம் எடுக்கணும், கார்டு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிட்டேன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ முதல்ல நீங்களும் டாக்குமெண்ட்ஸ் பாருங்கள், என்னென்ன தேவைப்படுது, என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ అని சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கையில் இருக்கும். ஸோ நார்மலாக ப்ரீஃபாக சொல்கிறேன், உங்களுக்கு பாருங்கள். ஸோ பயோமெட்ரிக் என்னென்ன எடுத்து போவோமோ அது மட்டும்தான் தேவைப்படுது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் சொல்கிற பாருங்கள். ஸோ முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜி, அப்புறம் வந்து வீசா. நம்ம சவுத் சைடு வந்து எல்லோரும் மேக்ஸிமம் 99% வீசா தான் வர்றாங்க. வீசா இல்லாமல் யாருமே வர மாட்டாங்க. அந்த வீசா காப்பி, அப்புறம் வந்து போர்டிங் பாஸு. ஸோ அப்புறம் வந்து நீங்கள் இந்த போர்த்துகல் வேறு செஞ்சிலோ வந்து ஃப்ரான்ஸு, ஸ்பெயினு, டென்மார்க்கு, ஜெர்மனி இந்த செஞ்சிலோன்னு வந்து ஃப்ரான்ஸ் இது வந்துட்டோன்னா அந்த போர்டிங் பாஸு. அதுக்கப்புறமும் நீங்கள் எங்கள் போர்த்துகல் வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு லீகல் என்ட்ரி பண்ணிட்டாச்சு வச்சுக்கோங்க, அந்த லீகல் என்ட்ரி பேப்பரு, அப்புறம் வந்து ஃபைனான்ஸு பேப்பரு, அதுக்கப்புறம் வந்து சோஷியல் பேப்பரு, அதுக்கப்புறமும் நீங்கள் ஃபைல் லாக் பண்ணுறாங்களா அந்த பேப்பர் ஒரு 2 டாக்குமெண்ட்ஸும் 3 5 டாக்குமெண்ட்ஸும் வந்துடும். அந்த மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸும் அப்புறம் வந்து ஜுந்தா பேப்பர் வந்து இங்கே அட்ரஸ் பேப்பர் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறமும் வந்து கான்ட்ராக்ட் பேப்பரு, உங்கள் கம்பெனி கொடுத்த கான்ட்ராக்ட் பேப்பர் வந்து கான்ட்ராக்ட் பேப்பர் தேவைப்படுது. அப்புறம் வந்து சேலரி ஸ்லிப்ஸ் வந்து மினிமம் வந்து 3 சேலரி ஸ்லிப்ஸ் வேணுமோ. ஸோ மேக்ஸிமமும் நீங்கள் வந்து 3 சேலரி ஸ்லிப்ஸ்க்காக ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸு எல்லாம் வேணுமோ. அப்புறம் வந்து நீங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டேன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, இல்லை பசங்கள் இருந்தான்னா பசங்கள் பர்த் சர்டிஃபிகேட்ஸு, இல்லை உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று எமர்ஜென்சி அந்த மாதிரி இருந்தான்னா ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட்ஸு. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸு மொத்தம் வேணுமோ. ஸோ இதில் வந்து உங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, பசங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு, ஹாஸ்பிட்டல் சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் மேக்ஸிமம் தேவைப்படாதோ. இன்கேஸ் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணலாம். எதுக்குன்னா வக்கீல் லாயர் வந்து அவர் கேஸு போடும்போது எந்த கேஸு போட்டால் இவங்களுக்கு சீக்கிரம் வந்துடுமோ நினச்சிட்டு நம்ம கேஸ் போடுறாங்க. ஸோ எனக்கு ஃப்ரெண்டு வந்து எதுவுமே டாக்குமெண்ட்ஸு கொடுக்கல எக்ஸ்ட்ரா. நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான், இந்த போர்ச்சுகலில் டாக்குமெண்ட்ஸு மட்டும்தான் கொடுத்துட்டாரு. ஸோ அவங்களுக்கு எதுவுமே டாக்குமெண்ட்ஸ் கேட்கல. அவர் அன்மேரிடு கூட, அவர் வந்து மேரிடே கிடையாது, அவர் கூட அன்மேரிடு. ஸோ அவங்களுக்கு நார்மலாக டாக்குமெண்ட்ஸு வாங்கிட்டாரு, நார்மலாக கேஸ் போட்டார். ஆனால் அவருக்கு சீக்கிரமும் டேட்டு வந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம இல்லீகலாக எதுவுமே கேஸ் போடலைங்க, அது நீங்கள் வந்து நோட் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணணும் கண்டிப்பாக. எதுக்குன்னா நம்ம போகும்போது நார்மலாக வந்து நம்ம கண்டிப்பாக 3 மாதம்ல இந்த டிஆர்சி கொடுக்கணுமோ.
ஆனால் இந்த கோவிட் கரோனா வந்ததுக்கப்புறமும் வந்து அது 2 வருஷமும் வந்து கார்டில் யாருக்குமே கொடுக்கல. அதுக்கப்புறம் ஆள் அதிகமாயிட்டாரு. இது வந்து ப்ரெஷர் அதிகமாகிட்டு இந்த முன்னாடி செஃப் இருந்தது இப்போ அதிகமாகிடுச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக பண்ணுறாங்க. அதுக்காக இது லேட்டாக வருது. 1.5 வருஷம் 2 வருஷம் 2.5 வருஷம் கூட ஆகிட்டு நான் நிறையா பேர் பார்த்துட்டேன். ஸோ அந்த மாதிரி லாயர் என்ன பண்ணுவார், நம்ம ஆர்டிக்கல் என்ன இருக்கோ அந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம கண்டிப்பாக கார்டு கொடுக்கணுமோ. ஸோ நீங்கள் எதுக்கும் லேட்டாக கொடுக்குறான்னு நம்ம மேலே ப்ரூஃப் வாங்கிட்டு அவர் கேஸு போடுறாங்க ஐஎம்ஐ மேலே. அதுக்கப்புறம் ரிசல்ட்டு கொஞ்சம் வந்துடும் கண்டிப்பாக. இது 100%ன்னு சொல்ல முடியாது. அவர் லாயர் வந்து 90% சக்ஸஸ்ஸு, அப்புறம் 90 ஒர்க்கிங் டேஸ் சொல்லுவார். ஸோ மேக்ஸிமம் நான் பார்த்துட்டேன், நிறையா பார்த்துட்டேன். அது யாருமே நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு நான் இது வரைக்கும் யாருமே சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் எந்த கேஸு கூட டாக்டர் என்ன சார் லாயர்னு சார் 100% சொல்ல மாட்டேன். எதுக்குன்னா இன்கேஸ் ஏதோ ஒன்று பிரச்சனை வந்துச்சுன்னா அவர்னு நம்ம ப்ளேம் பண்ணணும்ல. ஸோ பண்ணும்போது அவர்னு ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு 90% சொல்கிறாங்க. ஸோ இதுங்க. ஸோ நான் சொல்லிட்டாச்சுல உங்களுக்கு, என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி லாயர் பிடிச்சிட்டு சீக்கிரமும் கார்டு வாங்கிட்டார் அப்படி. ஸோ அவர் ஸ்டோரி என்ன ஆச்சுன்னா, அவர் லாயர் என்ன சொல்லிட்டாரோ, உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இது வேணுமோ, ஸோ உங்களுக்கு கேஸ் ரிசல்ட்டு வர்றதுக்கு வந்து இந்த 90 டேஸ் ஒர்க்கிங் டேஸ் வேணுமோ, சனி ஞாயிறு லீவ்ஸு இல்லாமல் நார்மலாக ஒர்க்கிங் டேஸ் வந்து 90 டேஸ்ன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு இவர் ஆக்செப்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு பணம் அனுப்பிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் 90 டேஸ் சொல்லிட்டாரு. ஆனால் அவருக்கு வந்து 24 to 30 நாளில் வந்து அவர் டேட்டு வந்துச்சு. ஆனால் அவர் டேட்டு கொடுக்கும்போது சீக்கிரம் கொடுத்துட்டாரு. அதனால தான் அந்த பயோமெட்ரிக் டேட் வந்து இந்த மெயில் வந்ததுக்கப்புறம் 1 மாதம் கேப் இருந்தது. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா நான் நிறையா பேர் பார்த்துட்டா 2 நாள் 3 நாளில் கூட பயோமெட்ரிக்கு வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ அப்புறமும் நீங்களும் பார்த்தா இது யாருக்கு யூஸ் பண்ண முடியுமோ, யாருக்கு தேவைப்படாதோ, ஸோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணனா அது நீங்களே டிசைட் பண்ணணும். எதுக்குன்னா இதுக்காக செலவு கூட கொஞ்சமோ அதிகமாகுமோ. எதுக்குன்னா இது நார்மலாக விஷயம் கிடையாது. எதுக்குன்னா ஒரு லாயரு அவர் பேர் சக்ஸஸ் இருந்தான்னா கொஞ்சம் கூட எடுக்கிறாங்க, இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக வாங்க முடியுமோ. ஸோ அவர் பேர் அதிகமாக இருந்தால் சக்ஸஸ் ஆனான்னா கொஞ்சம் அதிகமாக சொல்லுவார் கண்டிப்பாக. ஸோ அது வந்து சாதாரணம். இங்கே உங்களுக்கு நல்லா நம்ம நாட்டில் கூட அதே மாதிரி தானே. பெரிய லாயர் வந்து பெரிய கூட வாங்குவார், சின்ன லாயர் வந்து கொஞ்சம் கம்மி தான் வாங்க முடியுமோ. ஸோ இது அவர் லாயரோட சக்ஸஸ்ஸு ஃபெயிலருக்காக இந்த பணமும். ஸோ நீங்களும் போர்த்துகலில் இருந்தான்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டான்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஆர்சி வித்தின் 3 monthsல வாங்க முடியுமோ. ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது யார் வாங்க முடியுமோ, யாருக்கு தேவைப்படுது அதை మనం கொஞ்சம் மெதுவாக திங்க் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணமும் வந்து பிரச்சனையே கிடையாது. எனக்கு கண்டிப்பாக கார்டு வேணுமோ. ஸோ அப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இதில் வந்து நோ டவுட்டு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணுமோ. எதுக்கும் அண்ணா, ஸோ இங்கே உங்களுக்கு கார்டு கையில் இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டுக்கு போய் வர முடியுமோ. ஸோ நம்ம கையில் கார்டு இல்லைன்னா நம்ம எங்கேயுமே போக முடியாது, வர முடியாது. ஸோ அட்லீஸ்ட் நம்ம போர்த்துகல் தாண்டி கூட போக முடியாது. அதே நம்ம கையில் டிஆர்சி கார்டு இருந்தால் நம்ம செஞ்சனில் கூட ஒரு டைமில் உங்களுக்கு தெரியுமோ உங்களுக்கு தெரியாது எனக்கு நிறையா கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த போர்த்துகல் கார்டில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே வேலை பண்ணும்போது கொஞ்சமும் இதுக்கு போர்த்துகலுக்கு மேலே சம்பளம் கொடுத்துட்டு அதே மாதிரி போர்த்துகல் நம்ம லீகலாக இந்த கண்ட்ரியில் வந்து கான்ட்ராக்ட் போட்டு அதுக்கப்புறம் டேக்ஸு கொடுக்குறாங்க. அந்த கண்ட்ரிக்கு இந்த போர்த்துகல் கண்ட்ரிக்கு நம்ம மேலே டேக்ஸு கூட அனுப்புகிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸும். இது சான்ஸ் எல்லோரும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் வெளிநாடுக்கு போகணுமன்னா இந்த கண்டிப்பாக போர்த்துகல் டிஆர்சி வேணுமோ. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு போயிட்டு வர்றது கூட நல்லா யூஸ் ஆகுமோ. கார்டு இல்லைன்னா இன்கேஸு எமர்ஜென்சி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாமோ, வீட்டுக்கு போக முடியுமோ, ஆனால் திருப்பி வர முடியாது. அப்புறமும் நீங்களோ டிரைவிங் தெரியுமோ, காரு ஓட்டணுமோ, இல்லை டாக்ஸி ஓட்டணுமோ, இல்லை நம்மள்கிட்ட பெரிய டிரைவிங் லைசன்ஸு இருக்கும், நம்ம ட்ரக்கு ஓட்டலாமோ. ட்ரக்கு வந்து ஒரு 2000-3000 யூரோஸ் வந்து வாங்க முடியுமோ. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக லைசன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணுமான்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டிஆர்சி கார்டு வேணுமோ. ஸோ இந்த டிஆர்சி கார்டு வரைக்கும் நார்மலாக வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு வச்சுக்கோங்க. அந்த 2 வருஷம் வந்து நம்ம எந்த வண்டியுமே டாக்ஸி ஓட்ட முடியாது. எதுக்குன்னா
ஓன் வெஹிக்கிள்ஸ் வந்து ஓட்டலாம். ஒரு 6 மந்த்ஸோ இல்லைன்னா ஒரு நார்மல் போர்ச்சுகீஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து நார்மலாக வந்து ஓட்ட முடியுமோ, ஆனால் அது வந்து லீகல் கிடையாது. நம்ம லீகல் எப்படி டாக்ஸி எப்படி ஓட்டலாமன்னா, நம்ம கண்டிப்பாக நம்ம கையில் வந்து டிஆர்சி கார்டு வேணுமோ. ஸோ டிஆர்சி கார்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபுட் டெலிவரி, பைக் ஓட்டுறது கூட கண்டிப்பாக லைசன்ஸ் வேணுமோ. இல்லைன்னா நம்ம சைக்கிளில் ஃபுட் டெலிவரி பண்ணணுமோ, இல்லைன்னா நம்ம இந்த டாக்ஸி ஓட்டினோம்னா நம்ம டாக்ஸி ஓட்டுறதுக்காக லைசன்ஸு இல்லைன்னா நம்ம ஓட்ட முடியாது. டிவிடிவின்னு சொல்லுவார் இந்த டாக்ஸிக்கு வந்து. ஸோ இதெல்லாம் தேவைப்படுது. இன்கேஸு உங்களுக்கு கார்டு தேவையில்லை, நம்ம டிரைவிங் பண்ண மாட்டா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு செலவு பண்ண முடியாது அப்படி நினச்சிட்டோன்னா உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு நார்மலாக ஒரு வருஷமா 2 வருஷமா 1.5 வருஷமா அந்த டைமில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கார்டு வந்துடுமோ. ஸோ இதுங்க கார்டு யாருக்கு தேவைப்படுது, கார்டு யாருக்கு தேவையில்லைன்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ நான் மட்டும் கொடுத்தாச்சுங்க. அவருக்கு ஃபைல்ஸு டாக்குமெண்ட்ஸு எல்லாம் அனுப்பிச்சிட்டா. அது ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட்டு நெக்ஸ்ட்டு வந்ததுக்கப்புறமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து நீங்களுக்கு கார்டு தேவைப்படுதுன்னா நீங்களும் என்கொயரி பண்ணுங்க. இந்த போர்ச்சுகல் இருந்தாலும் கண்டிப்பாக டூரிஸ்ட் வீசாவில் வந்து எல்லோரும் வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். உங்களுக்கு பணமும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 1 2 3 லாயருக்காக ட்ரை பண்ணுங்க. யார் எவ்வளோ சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு நல்ல நம்பிக்கை வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபைல்ஸ் கொடுங்க. நம்பகம் இல்லைன்னா நீங்களும் அவருக்கு வந்து கொடுக்க தேவையில்லை. ஸோ இன்கேஸு என் மூலியமாக நீங்களும் பண்ணணுமன்னா நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆனால் நான் நம்பர் தரமாட்டாங்க. எனக்கு இன்ஸ்டாகிராமில் பண்ணுங்க. எனக்கு ஃபைல்ஸ் அனுப்பிச்சிட்டேன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைல் அனுப்பிச்சிட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எதுக்கும் நீங்களுக்கு டைரெக்டாக நம்பர் கொடுக்கலன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லாயரும் ஒரு மாதிரி பண்ணுவார். ஸோ அப்புறம் வந்து நம்ம பேர் மேலே நிறைய ஃபைல்ஸு போயிடுச்சுன்னா, ஸோ நம்ம கையில் வந்து அந்த லாயரு நம்ம கையில் இருக்காங்க. ஸோ அந்த நம்ம லாயருக்கு இன்னொரு கேஸு இன்னொரு விஷயமும் எதுக்குன்னா ஒரு ஃபைல் போயிடுச்சுன்னா அவருக்கு ஞாபகம் வராது. ஒரே பேர் மேலே ஒரு 10 ஃபைல்ஸ் போயிடுச்சுன்னா, ஓகே இவர் அனுப்பிச்சிட்டாரோ, ஓகே இவருக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும், அவர் அந்த மாதிரி திங்க் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலை பண்ண முடியுமோ அதுக்காக நான் நம்பர் தரமாட்டாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடியே 2-3 ஃபைல்ஸு கொடுத்தாச்சுங்க. எதுக்குன்னா உங்களுக்கு தெரியுமோ, நமக்கு ஆல்ரெடி ஒரு தெலுங்கு சேனல் இருக்குது. அந்த தெலுங்கு சேனலில் வந்து முன்னாடியே இந்த வீடியோ அப்டேட் பண்ணிட்டாச்சு. நம்ம தமிழ் சேனலில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. சாரி தப்பனிச்சுக்காதுங்க. கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக அப்லோடு பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் நல்லா நான் நிறைய கிளியராக சொல்லிட்டேன்னு நினச்சிட்டேன். ஸோ டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் யாருக்கு தேவைப்படுது, எப்படி அப்ளை பண்ணுறது, எத்தனை மாதமோ, சக்ஸஸ்ஸு ஃபெயிலரு எல்லாம் சொல்லிட்டாச்சு. அதுக்கப்புறம் பணம் மட்டும்தான் சொல்லலை உங்களுக்கு. ஸோ நம்ம கைட்லைன்ஸ், யூடியூப் கைட்லைன்ஸ் வந்து கொஞ்சம் பணம் சொல்ல முடியாது. அப்புறம் வந்து ஒரு லாயர் ஒரு மாதிரி எடுக்கிறாங்க பணமும். ஸோ அப்போ நம்ம ஒரே மாதிரி சொல்ல முடியாதுல்ல. ஸோ லாயர் எவ்வளோ எடுக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. அப்புறம் வந்து நான் கொடுத்த லாயர் கூட ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டாரு. அதுக்கப்புறமும் கொஞ்சம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அதிகமாக எடுத்துட்டாரு பணம் கூட. ஸோ என்ன பண்ணலாமோ, வேறு லாயருக்கு வந்து நம்ம நேராக போய் பார்க்கணுமோ, ஸோ அது நம்ம போகிறதுக்கு வர்றதுக்கு இதே செலவாகுமோ, வேலை விட்டுட்டு போகணுமோ, அதை வேலை விட்டுட்டு நிறைய தடவை போக முடியாது. ஸோ அதுக்கு நான் அவருக்கு கொஞ்சம் பணம் கூடானா சரி, அவருக்கு நேராக போகிறதுக்கு வந்து வழி கிடையாது. அதனால தான் நான் அவருக்கு ஃபைல் கொடுத்தாச்சு. ஸோ இதுங்க இன்றைக்கி வீடியோ எப்போ இருக்கான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நல்லா அப்டேட்ஸ் பண்ணுறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். ஜெய் ஹிந்த்.